நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு டிசம்பர் மாதம் திருமணம் அப்படின்ற ஒரு செய்தி தான் வெளியாகிருக்கு. அதுவும் மாப்பிள்ளை ஃபோட்டோவோட வந்திருக்கு. என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூடவே இது வரைக்குமே வாய் திறக்காத இருந்த நயன்தாரா இப்போ தன்னோட எக்ஸ் காதலர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்டிஆர் மற்றும் பிரபுதேவா பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு டிசம்பர் 11ஆம் தேதி தன்னோட நீண்ட நாள் நண்பன் கூட கல்யாணம் அப்படின்ற ஒரு செய்தி தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. டிசம்பர் 11ஆம் தேதி 15 வருடமா ஃப்ரெண்டா இருந்து இப்போ காதலிச்சு திருமணம் பண்ணிக்க போறாங்க. இவங்களோட பேர் ஆண்டனி தட்டில் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது சொல்லல. இருந்தாலும் இப்போ இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல பரவலா பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. இது ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தன்னோட டாக்குமெண்ட்ரியில், அதாவது நயன்தாரா த ஃபேரி டேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ரியில் நெட்ஃப்ளிக்ஸில் நயன்தாரா முதல் முறையாக தன்னோட முன்னாள் காதலர்களான எஸ்டிஆர் மற்றும் பிரபுதேவை பற்றி மனம் திறந்திருக்காங்க. முழுக்க முழுக்க அந்த உறவு வந்து நம்பிக்கையை சார்ந்தது தான். நான் என்னை காதலிக்கிறாங்கன்னு நம்பினேன், ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை வந்து தோற்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சினிமா விட்டு விலகு அப்படின்னு இந்த ஒரு நபர் சொன்னதுனால விலகுனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பிரபுதேவாவா அப்படின்னு ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழும்பிருக்கு. ரொம்பவும் மன வருந்தி தான் நயன்தாரா அந்த பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, காதல் தோல்வினா பெண்களே நோன்றாங்க, ஆண்களை வந்து கேட்க மாட்டுறாங்க, இந்த உலகத்துலேயே எனக்கு மட்டும்தான் அதை காதல் தோல்வி இருக்க மாதிரி என்னை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக தான் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க.